அருண் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்கள் 2 பேர்த்துக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி கெஞ்சினா முத்து மனசு மாறுவாருன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்து ஒரு பொண்ணு காதல் தோல்வினால் விஷத்தை குடிச்சிட்டு இருந்தது. அந்த அவன் காரில் தான் சவாரியாக கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த பொண்ணை பொழைக்க வச்சிட்றான். ஆனால் இருந்தாலும் சீதாவும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறா. அப்போ பார்த்து மீனா கேட்குறா, பாரு இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு நிலமை வரக்கூடாது, அதனால் நீங்கள் கொஞ்சம் மனசு மாறி எப்படியாச்சும் எங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி சீதா கேட்குறப்ப அப்படியெல்லாம் என் சீதா முடிவெடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறான். சீதா இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க மாமா, கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பான காரியத்தையெல்லாம் செய்ய மாட்டேன். என்றைக்கும் உங்களோட சம்மதத்தோடு தான் என் கல்யாணம் நடக்கும். இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேண்டாம். உங்கள் சம்மதம் இல்லைன்னா நான் வேறு எந்த ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சீதா அடித்து சொல்லிடுறான். மீனா இருந்துட்டு எவ்வளவோ கெஞ்சறா, இப்படியெல்லாம் சீதா மனசை இவ்வளோ காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப முத்து இருந்துட்டு அவன் நல்லவனே கிடையாது, அவன் நல்லவனாக இருந்தால் தான் நான் கல்யாணமே பண்ணி வச்சுருப்பேனே, அவன் நல்லவன் கிடையாது, அதனால தான் நான் பண்ணி வைக்க மாட்டேங்கிறேன், ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேணா உங்கள் அப்பா இருந்திருந்தாலும் அவர் அதே தான் செஞ்சுருப்பார். எங்கள் அப்பா இப்போ என் பேச்சை கேட்குறாருல்ல, அதே மாதிரி தான் உங்கள் அப்பாவே என் பேச்சை கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாக்குவாதம் பண்ணுறாரு. அருணோட அம்மா விஜயகிட்ட பேசுனதுனால விஜயா ரொம்பவே கோவத்தில் பேசினால இனிமேல் இந்த குடும்பத்தில் சம்மதமே எடுக்கக்கூடாதுன்னு அருணை நீ இவளை மறந்துட்டு வேறு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுக்கு நீ சம்மதம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அருணிட்ட கேட்குறாங்க. அருண் இல்லை நான் கட்டினா சீதாவை தான் கட்டுவேன், இல்லாட்டி நான் எனக்கு கல்யாணமே வேணான்னு அருண் ஒரே பிடிவாதத்தில் நிற்கிறான். அருண் அவங்க அம்மாட்ட பிடிவாதத்தை காட்டுறத முத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், அதனால் எப்படியாச்சும் எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால் முத்தோட மனசு மாறும். ஆனால் அருணுமே ஒரே பிடிவாதத்தில் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டே இருக்கிறான். எதிர்ச்சியாக சவாரி முடிச்சுட்டு வர்றப்ப ஒரு திருடன் ஒரு அம்மாட்ட நகையை பறிச்சுட்டு போயிடறான். அந்த நகையை முத்து காப்பாற்ற போகிறப்ப அருணும் எதிர்ச்சியை அருணும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தான் காப்பாற்றுறாங்க. ஆனால் முழு முயற்சியை எடுத்து காப்பாற்றினது முத்து தான். அருண் போலீஸாக இருந்தாலும் பின்னாடி எஸ்கேப் ஆகி போயிடறான். முத்து தன்னோட தந்திரத்தினால அந்த அம்மாவை உயிரை காப்பாற்றி நகையும் மீட்டு கொடுத்துட்றான். ஆனால் போலீஸுக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு ப்ரமோஷனும் வாங்கிடுறேன். இதை யூடியூப் சேனலில் எல்லாம் போட்டோன்னையா எல்லாருமே அருணை பாராட்டுறாங்க. அவன் முத்தோட ஃப்ரெண்டு எல்லாருமே அவன் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கான், நீ ஒருத்த மட்டும்தான் அவனை கெட்டவன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னானே, என்னடா பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னு அந்த வீடியோவை காட்டுறாங்கடி. இந்த வீடியோவில் இருக்கிறது அவன் முழுக்க நான் தாண்டா அந்த அம்மாவை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறான். என்னது நீ அப்படின்னா அவன் மாதிரி காப்பாற்றின மாதிரி பெருமை பேத்திக்கிறான். அவன் வெளியில் போயிட்டான், நான் தான் தந்திரமாக புலவர் ஜாடி எடுத்து அவன் மண்டையில் அடித்து காப்பாற்றின அந்த அம்மாவை. நான் பெருமைக்காக சொல்லலை, இவன் அவன் செய்யாததே செஞ்சான்னு சொல்லி இது பண்ணுறான். இதே மாதிரி தானே சீதாவையும் எல்லாமே இப்போ திலாட்டம் பேசி அவனை லவ் பண்ணுறான்ட்டு நடிச்சிட்ருக்கிறான். அவன் நல்லவனே கிடையாது, என்னோடய லைசன்ஸ் வாங்கி வச்சதுக்காக கூட நான் கோவப்படல, இந்த மாதிரி பல இடத்துல பார்த்துட்டு அவன் அப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல, எனக்கு அவன் இப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தது பார்த்தா எனக்கு ஆத்திரமாக வருது, சரக்கடிச்சிட்டு அவங்ககிட்ட போய் வம்பிழுக்கணும்னு தோணுது அப்படின்னு. நீ அன்னைக்கேவே சரக்கடிச்சிட்டு போய் அவங்ககிட்ட வம்பிழுத்ததில் கேஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு, கேஸ் ஆகாமல் போயிடுச்சு, கம்முனு பேசாமல் சரக்குடிக்கணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா போய் சரக்கடிச்சிட்டு வீட்டில் படுத்துங்கன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸு செல்வம் சொல்ல, சரி நான் போகிறேன், எனக்கு அதை பார்த்தாலே இங்கே இருந்தாவே அந்த மைண்டு அதை தான் ஓடுது, அவன் இவ்வளோ ஒரு ஃப்ராடுத்தனமாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என் பேரை சொல்லணுங்கிற எனக்கு அவசியமே கிடையாது, ஆனால் இருந்தாலும் இப்படி போய் பேசாமல் அடுத்தவன் செஞ்ச இதை நான் செஞ்ச மாதிரி பித்தலாட்டம் பேசுகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கல, சரி நான் போய் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு கிளம்பிடுறான். மனோஜ் ரோஹிணி மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு ரோஹிணி ஹோட்டலுக்கு மகேஷை வர சொன்னான்னு சொல்லி போய் ஹோட்டலெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்குறான். ஆனால் மகேஷுங்கிறது ஒரு ஃப்ரெண்டுங்கிறது, லேடிஸ் ஃப்ரெண்டுங்கிறது மனோஜுக்கு தெரியல. ஆனால் அவனோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கிட்ட அவன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத மனோஜ் பார்த்துட்டு போய் ரோகிணியை திட்டுறான், என்ன இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, நீ என்னை நான் ஒரு ஆம்பளைக்கிட்ட பேசுகிறது உனக்கு பிடிக்கல, அதனால் நீ இப்படியெல்லாம் இருக்கிறியே, அதை நேர்மையாக வழியில் உங்கள் அம்மாட்டையும் சொல்லி இருக்க வேண்டியதானே, எனக்கு ரோகிணி இல்லாமல் என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறான். மகேஷுங்கிறது என் ஃப்ரெண்டு, அவனோட ஹஸ்பண்டு தான் இவர், அவள் இன்னும் வரல, அவள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்ருக்கா, அதனால தான் நான் வந்தேன், நீ என்னை சந்தேகப்பட்டுட்டு நீ நினச்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறா. இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அதுதான் உண்மை,
ரோஹிணி இருந்துட்டு மனோஜ்கிட்ட எப்படியாச்சும் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும். நீ உங்கள் அம்மா பேச்சு கேட்காத. எதுக்கு தான் கேட்கணுமோ அதுக்கு மட்டும் கேளு. நம்ம 2 பேரும் வாழ்க்கை வாழாமல் இப்படியே பிரிஞ்சிருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரோஹிணியும் மனோஜுக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறா. நல்லவனாட்டு இருக்கிற அருண் சீதாட்ட போய் இந்த மாதிரி நடந்ததுன்னு அவன் முத்து காப்பாற்றினதெல்லாம் தான் செஞ்ச மாதிரியே பில்டப் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க. சீதா இருந்துக்கிட்டு மீனாட்ட சொல்கிறா, பாரு இவரெல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறாரு. நீங்கள் மாமாட்ட சொல்லி அவருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வையி. எப்போ பார்த்தாலும் மாமா அவர் கெட்ட எண்ணத்துலேயே பார்த்ததுனால அவர் கெட்டவர்னு சொல்கிறாரு. இவர் ரொம்பவே நல்லவர். நீங்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா அழுதுகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். மீனா இருந்துக்கிட்டு கூப்பிட்டுட்டே போகிறா. அப்படி சீதா இரு என்னை புரிஞ்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் எடுத்த கௌத்தன்னு செய்ய முடியாது. அதனால் மாமா எதாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் சொல்வார். நீ அதை கேளு சீதா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்க சொல்ல, ஆமாம் எப்போவும் உங்கள் வீட்டுக்காரை கட்டிட்டு நீயே அழுவு. என் வாழ்க்கையை கடுகிட்டு போனால் என்ன, அப்பா இருந்திருந்தா இந்நேரம் என் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி இந்நேரம் என் கல்யாணம் ஜாம் நடத்தி வச்சுருப்பாரு. இப்படியெல்லாம் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீனாக்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போகிறான். எல்லாருமே சீதா அருண் கல்யாணத்தினால முத்துவை ஒரு வெறுப்பாகவே பார்க்குறாங்க. முத்து ஆனால் நல்லது தான் செய்கிறான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.